திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிகிதா திண்டுக்கல் MBM அரசு மகளிர் கல்லூரியில் தாவரவியல் துறை தலைவராக உள்ளார். திண்டுக்கல் MBM அரசு மகளிர் கல்லூரிக்கு காரில் வந்த நிகிதா கல்லூரி முதல்வர் லட்சுமியை சந்தித்தார். மருத்துவ விடுப்பை முடித்துக்கொண்டு மீண்டும் பணியில் சேர்வதாக கூறியதை அடுத்து அவர் வழக்கம் போல பணிக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார். நிகிதாவுடன் வந்த ஒரு பெண் பாதுகாவலர், 2 ஆண் பாதுகாவலர்கள் என 3 பேர் கல்லூரி முதல்வர் அறை அருகே அமர்ந்திருந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து கல்லூரிக்கு வந்த செய்தியாளர்களை பணி நேரம் முடிந்த பிறகு வெளியே வரும் நிகிதாவை சந்தித்துக் கொள்ளுமாறு, அங்கிருந்து அனைத்து செய்தியாளர்களையும் வெளியேறுமாறும் முதல்வர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆனால் நிகிதாவுடன் வந்த பாதுகாவலர்கள் மட்டும் கல்லூரி வளாகத்திலேயே இருந்தனர். கல்லூரி பணி நேரம் முடிந்ததும் தனது பாதுகாவலர்களுடன் பின்புற வாசல் வழியாக நிகிதா காரில் ஏறி சென்றார். அமெரிக்காவிற்கு சுற்றுலா சென்ற ஹைதராபாத்தை சேர்ந்த குடும்பத்தினர் 4 பேர் வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரே குடும்பத்தினர் 4 பேர் விடுமுறை தினத்தை கழிக்க அமெரிக்கா சென்றுள்ளனர். அட்லாண்டாவில் உள்ள தங்கள் உறவினர்களை பார்த்துவிட்டு 4 பேரும் திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்களது கார் விபத்தில் சிக்கியது. 4 பேரும் சென்ற கார் லாரி மீது மோதி தீப்பற்றியதில் அவர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். மும்பையில் கபூத்தர் கானாஸ் எனப்படும் புறாக்களுக்கு உணவளிக்கும் 51 இடங்களை மூட மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டுள்ளது. மும்பை, புனே உள்ளிட்ட பகுதிகளில் இயற்கையாகவே புறாக்கள் அதிகம் வசிக்கின்றன. இதனால் பூங்காக்கள், சுற்றுலா தலங்களுக்கு அருகே குவியும் நூற்றுக்கணக்கான புறாக்களுக்கு அப்பகுதி மக்கள் உணவு வழங்குகின்றனர். இதனால் அப்பகுதியை சுற்றி வசிப்போருக்கு நுரையீரலை பாதிக்கும் ஹைப்பர் சென்சிட்டிவ் நிமோனியா தொற்று அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. 6 மாத நவீன மருந்தாளுநர் சான்றிதழ் படிப்பை முடிக்கும் ஹோமியோபதி மருத்துவர்களை ஆங்கில மருந்துகளை நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்ய அனுமதிக்கும் மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலின் முடிவுக்கு இந்திய மருத்துவ சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சித்தி மாவட்டத்தில் உள்ள சஞ்சய் காந்தி புலிகள் காப்பகம் அருகே கரடி தாக்கியதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இது குறித்து போலீசார் கூறுகையில், சஞ்சய் காந்தி புலிகள் காப்பகம் அருகே கரடி தாக்கியதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் படுகாயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த உள்ளூர் மக்கள் கரடியை சுற்றி வளைத்து குச்சிகள் மற்றும் தடிகளால் கடுமையாக அடித்ததில் கரடி உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். சேனா விருது உட்பட உயர் விருதுகள் பெறும் அக்னி வீரர்களுக்கு ராணுவத்தில் நிரந்தர பணி வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. அதேபோல் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் அக்னி வீரர்களும் 4 ஆண்டுகால ராணுவ சேவை நிறைவடைந்த பின்னர் 25% பேருக்கு நிரந்தர பணி வழங்கும் நடைமுறையின் கீழ் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. F&O பங்குச்சந்தையில் பெரிய நிறுவனங்கள் செய்யும் முறைகேடுகள் குறித்து மௌனம் சாதிக்கும் மோடி அரசு பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக்கி வருவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இந்திய பங்குச்சந்தைகள் குறித்து தேவையற்ற அச்சத்தையும் தவறான தகவல்களையும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பரப்பி வருவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் குடிமக்களே சுயமாக தரவுகளை பதிவு செய்யும் வகையில் பிரத்யேக வலைதளம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் இந்த கணக்கெடுப்பு முடிவுகள் விரைந்து வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலின் போது தானும் அங்கு இருந்ததாக பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட பயங்கரவாதி தகாவூர் ராணா ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்கம், பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் உளவு அமைப்பான ISIக்கு தொடர்பு இருப்பதாக அவர் ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியா, பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் ஏற்பட்ட சண்டையில் தங்களுடைய ஆயுதங்களை பரிசோதிக்கும் களமாக சீனா பயன்படுத்திக் கொண்டது என்று கடந்த வாரம் இந்திய ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் தெரிவித்த கருத்துக்கு சீனா மறுப்பு தெரிவித்துள்ளது. பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் அளித்த குற்றச்சாட்டில் கைதான 2 பேரை தேசிய புலனாய்வு முகமை மேலும் 10 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க ஜம்முவில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்களுக்கு சர்வதேச அளவில் வரவேற்பு அதிகரித்து வருகிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான மோதலின் போது எவ்வித வெளிப்புற உதவிகளையும் பாகிஸ்தான் பெறவில்லை என்று அந்நாட்டின் ராணுவ தளபதி அசீம் முனீர் தெரிவித்துள்ளார்.
டெக்சாஸில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 81ஆக உயர்ந்துள்ளது. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுமிகள் உள்ளிட்டோரின் உடல்கள் கரை ஒதுங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜப்பான் மற்றும் தென்கொரியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கென்யாவில் அரசுக்கு எதிரான போராட்டத்தின் போது 11 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் மட்டும் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் பெரும்பாலானோர் பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்குவர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா, சீனா, ரஷ்யா இடம்பெற்றுள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பின் அமெரிக்க விரோத கொள்கைகளுக்கு ஆதரவாக செயல்படும் நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். நைஜீரியாவின் வடமேற்கு கானோ மாகாணத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். விரைவு சாலையில் பயணிகளை ஏற்றிச் சென்ற வர்த்தக வாகனமும் கனரக ட்ரக்கும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறி வர்த்தக வாகன ஓட்டுநர் எதிர் திசையில் வாகனத்தை இயக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.